லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. எல்லா சித்தர்களுக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது போல காரண பெயர் தான் இருக்கும். அதே மாதிரி ரோம மகரிஷி அப்படின்றது எதற்கான காரண பேரா அவருக்கு வந்தது? ஸோ நம்ம பார்க்குற சித்தர்கள் 99% மேலே அவங்க செஞ்ச சித்துக்கள் அதை வச்சு தான் அவங்களுக்கு அது பேர். ஸோ ஒரு பிரம்ம ஆயுள்ன்றது பல கோடிகள் வருஷம், பல லட்ச கோடிகள் வருஷம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? பில்லியன் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு முடியும் ஒரு அவர் என்ன சொல்ற அண்டா சராசரங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா இடமும் எனக்கு பார்க்கணும். என்ன பண்ணுறது உனக்கு? அப்போ இந்த ஆயுள் பத்தாது. எத்தனை பிரம்மா வந்தாலும் அத்தனை ஆயுளும் பத்தாது. ஏன்னா அத்தனை உலகங்கள் இருக்குது, அத்தனை இடத்துக்கு நான் இருக்கேன். கும்பகோணம் பக்கத்தில் இருக்க கோவில் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் அவர் தவம் பண்ணதாக இருக்கும். அங்கே எப்படின்னா அவர் தாடி தடவைனா காசு வரும். அவர் யாருன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா தடவிட்டு கொடுத்தாருன்னா தங்கமாக வரும். ஸோ இது காகபூஜன்ற ஐயாது. நீங்கள் அந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த சிலை இருக்கும், அது பார்க்க நிஜமாலே ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். 6 அடிக்கு இருக்கும். என்ன கடை எதுக்காக வேண்டும்? ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒன்னொன்னு வேண்டுறோம் இல்லையா? இப்ப கல்வி வேணும்னா நம்ம சரஸ்வதியை வேண்டுறோம், வீரம் வேணும்னா பணம் வேணும்னா லட்சுமியை வேண்டுறோம். நம்ம இவரை வேண்டணும்னு ஏன் வேண்டணும்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ கேட்குதான் சொல்ல, இவருக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, எந்த குருமார் அது எனக்கு வந்தது நான் சொல்கிறேன். அதாவது ஒரு டைமில் நமக்கு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு டாக்டர் டிவைன் தினேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட சித்த மார்க்கம் தொடர்பிலும் சில சித்தர்களினுடைய வரலாறு தொடர்பிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அதாவது சித்தர்கள் வரிசையில் நம்ம போன எபிசோட்ல காகபுஜகண்டரோட வரலாறு, அவரை பற்றின பல ஆச்சரியங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம ரோம மகரிஷியினுடைய வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா, ஒரு பேரே வித்தியாசமா இருக்கு இல்லையா? அதுக்கான காரணம் ஏதாவது எல்லா சித்தர்களுக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது போல காரண பெயர் தான் இருக்கும். அதே மாதிரி ரோம மகரிஷி அப்படின்றது எதற்கான காரண பேரா அவருக்கு வந்தது? அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்க்குற சித்தர்கள் 99% மேலே அவங்களோட இயற்பெயர் நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே அவங்க செஞ்ச சித்துக்கள் இல்லை, அதை வச்சு தான் அவங்களுக்கு அது பேர். ஸோ ரோமம்னா முடி, ரோம மகரிஷி. அவர் உடம்புல 3.5 கோடி முடிக்கு மேலே இருக்குன்றாங்க. சில பேர் 3.5 கோடின்றாங்க, சில பேர் 7.5 கோடின்றாங்க. எத்தனை கோடியோ. ஆனால் ஒரு முடியும் ஒரு பிரம்மாவோட ஆயுள். ஒரு முடியும் ஒரு பிரம்மாவுடைய ஆயுள். ஒரு பிரம்மா ஆயுள்ன்றது பல கோடிகள் வருஷம், பல லட்ச கோடிகள் வருஷம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? பில்லியன் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு முடியும் ஒரு பிரம்மாவுடைய ஆயுள் அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு முடியை எடுத்துட்டா ஒரு பிரம்மாவை இறந்துடுவார், அந்தளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குது அப்படின்றாங்க. இது எப்படி வருது அப்படின்னா, அவர் சிவனுக்கு தவம் புரிகிறாரு. சிவன் நேரில் வர்றாரு. சரி, என்ன வர வேணும்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், உலகம் முழுக்க மட்டும் இல்லை, அண்ட சராசரங்களில் இருக்க உன்னோட எல்லா இடத்தையும் நான் போய் பார்க்கணும். இப்போ நம்ம உக்காண்டிருக்கிறது மேடம் யூஎஸ்ல சிவனுடைய இது இருக்கு, நம்ம இங்கே இந்தோனேஷியா அது இதுன்றோம். அவர் என்ன சொல்றாரு, அண்டா சராசரங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா இடமும் எனக்கு பார்க்கணும். என்ன பண்ணுறது உனக்கு? அப்போ இந்த ஆயுள் பத்தாது. எத்தனை பிரம்மா வந்தாலும் அத்தனை ஆயுளும் பத்தாது. ஏன்னா அத்தனை உலகங்கள் இருக்குது, அத்தனை இடத்துக்கு நான் இருக்கேன், நீ எல்லாமே பார்க்கணுன்னா. ஸோ அப்போது எப்படி கணக்குனா, உன் உடம்பு பூரா அந்த ரோமங்கள் வரும். ஒரு ரோமம் ஒரு பிரம்மா யுகம். அது வரைக்கும் நீ சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான், என்னோடய இடத்துங்களை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போது அது எத்தனை யுகமாக இருக்காரு, எத்தனை வருஷம் எத்தனை யுகமாக இருக்காரு நம்மளுக்கு தெரியாது. அத்தனை யுகங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது சிவபெருமான் எத்தனை இடத்துல இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. அப்போ எத்தனை யூனிவர்ஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த எத்தனை யூனிவர்ஸ், இது கதா காலட்சேபம் நான் பேசுகிற முறை யாரும் இதை தப்பாக எடுத்துக்க வேணாம். அது எந்த உணர்வில் பேசுகிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதை கதை பேசலை, இதை சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புன்னு இருக்குது, நாசா. அதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி பேரலல் யூனிவர்ஸ் இருக்குது, அங்கே வேறு எது ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இப்போ சொல்கிறாங்கன்னா அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம்.
சரிங்களா. அவங்க அங்கேருந்து நீங்கள் திருவண்ணாமலை எந்த பழைய கோயில் பார்த்தா நிறைய ஃபாரினர்ஸ் நம்ம பார்க்குறோம். அவங்க ஏதோ டூருக்கு வராங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். அவங்க யாரும் டூருக்கு வரல. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது பர்வதமலைக்கு ஏறும் போதே அங்கே அத்தனை ஃபாரினர்ஸ் ஏறி வந்ததை நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இனிமேல்ட்டாவது நம்மளதை நம்ம எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த பேரலல் யூனிவர்ஸை பற்றி பேசுனது, அதுக்கு நான் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னவர் தான் ரோம மகரிஷி. ஸோ அவருடைய உடம்புல வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோமமும் ஒரு ஒரு பிரம்மாவுடைய ஆயுள்னும். ஆனால் நம்ம தான் அற்ப புத்தியாச்சா, நம்மளுக்கு நம்ம கஷ்டம் தானே ஞாபகத்துக்கு வரும். சித்து விளையாட்டுகளில் என்னென்னு பார்த்தா கும்பகோணம் பக்கத்தில் இருக்க கோவில் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் அவர் தவம் பண்ணதா ஐதீகம். அங்கே எப்படின்னா அவர் தாடி தடவைனா காசு வரும். அவர் யாருன்னா வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா தடவிட்டு கொடுத்தாருன்னா தங்கமாக வருமா. அந்த மாதிரி சித்துக்கள் வேலைகள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது ஒரு டைமில் நின்றுடுச்சான், எடுக்க காசு வரல, தங்கம் வரலையாம். அப்போ என்னென்னு பார்க்கும்போது தான் இந்த சித்து வேலைகள்லாம் போதும், அடுத்த வேலைக்கு நீ போ. ஏன்னா இது மாதிரி நிறைய சித்தர்களுக்கு நடந்திருக்கு, நம்ம கொங்குனருக்கு நடந்திருக்கு. இந்த சித்து வேலைகள் போதும், நீ வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தார். மெயினாக இவர் யாருடைய மகன்னா காகபுஜண்டர் ஐயாவோட மகன். நம்ம காகபுஜண்டர் சீரீஸ் ஏற்கனவே பார்த்தோம். காகபுஜண்டர் ஐயாவோட மகன் இவரும் சிரஞ்சீவி தான். ஏன்னா அத்தனை பிரம்மாக்களை பார்த்துட்ருக்காரு, இவரும் சிரஞ்சீவி. இவருடைய ஒரு உடலும் அவங்க அப்பா காகபுஜண்டர் பக்கத்துலேயே இருக்கும். இதே திருவெட்டியூர் சென்னையில் இருக்குது. ஒரே இடத்துல காகபுஜண்டர் ஐயா அப்படியே பக்கத்தில் ரோம மகரிஷி 2 பேருடைய ஜீவ சமாதிகள் இருக்குது. பல யுகங்களில் ஏதோ ஒரு யுகத்தோடைய உடம்பு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து காகபுஜண்டர் ஐயாது. நீங்கள் அந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த சிலை இருக்கும், அது பார்க்க வந்து நிஜமாலே ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். 6 அடி இருக்கும், பார்க்கும்போது நிஜமாலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா ஜோதிட முறைகளில் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட நிறைய பிஸ்னஸ் மேன் வருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயா தசா புத்தி சரியில்லை, இல்லை 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, 7.5 வருஷம் சும்மா உட்காந்துருக்க. அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து பஞ்சபக்ஷி தான் கொடுத்துருவோம். பஞ்சபக்ஷியில் வந்து டைமு பக்காவாக வரும். நான் காலச்சக்கரம்னு ஒன்று ரெடி பண்ணுவேன். அதில் வந்து பஞ்சபக்ஷி அதுமாரி ஒரு 4-5 டெக்னிக்ஸ் வச்சு ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன். அதில் பஞ்சபக்ஷியில் பார்த்தா அந்த டைம் கொடுக்கும், இந்த நாள் இப்படி இருக்கும் டைம்ன்ட்டு. அந்த பஞ்சபக்ஷிக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் யாரும் ரோம மகரிஷி. சில பேர் வந்து சொல்லுவாங்க அகத்தியர் பண்ணார், போகர் அதில் நிறைய ஆட் பண்ணாருன்ட்டு. ஆனால் மெயின் யாருன்னா ரோம மகரிஷி. அகத்தியர் ஐயாவும் ரோம மகரிஷி தான். ஏன்னா போகர் புலிப்பாணி சித்தர்லாம் இவங்களுக்கு அப்புறம் பிறந்தவங்க, இவங்களாம் அதுக்கு முன்னாடியே வந்தவங்க. இவங்க தான் மெயினாக எழுதினவங்க. எனக்கு வந்து அங்கே இருக்கும்போது தான் அவர் நான் கேட்டேன், எனக்கு அவர் தாமோதரன் ஐயா தான் அந்த கோயில், அவங்கள கேட்டேன், ஐயா இது பஞ்சபக்ஷி வந்து அகத்தியர் தானே எழுதினார், ரோம மகரிஷி எப்படி சொல்கிறீங்க, அதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டேன். ஏன் நம்ம சாமி கும்பிட்டாலும் இந்த மூளை வந்துடும், அதுக்கு என்ன சாட்சி அவர் இந்த ஊர் இந்த சாமி இந்த கோவில் பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னா, காகபுஜண்டர் ஐயா அது ஜீவசமாதி, கோயில் பேர் என்ன அப்படின்னாரு. என்னன்னா அங்கே சிவபெருமான் இருக்கிறது, அது வந்து மயிலாண்டேஸ்வரர் திருக்கோவில், அது பேர். ஏன் மயிலாண்டேஸ்வரர்னு தெரியுமா அப்படின்னாரு. தெரியலிங்களே அப்படின்னு. மயில்கள் அதிகமாக இங்கே இருந்ததுனால தான் அது மயிலாண்டேஸ்வரர். மயில்கள் அதிகமாக இருந்த இடத்துல உருவான சிவன் தான் மயிலாண்டேஸ்வரர். சரி, சொல்லிகிட்டு இருக்கும் போதே என்னென்னா பக்கத்தில் வந்து சேவல் நடந்து போயிட்டு இருந்தது. அங்கே பாரு கோழி போகுதுதான், சரி மேலே பாரு என்ன காக்கா இருந்தது. அப்படியே வருஷம் நான் பஞ்சபக்ஷி அந்த இடத்துல சுற்றிட்டு இருந்தது. நான் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி 5 பஞ்சபக்ஷி இருந்து நான் பார்த்தது கிடையாது. கழுகு வரும், மயில் வரும், 5 பஞ்சபக்ஷி அங்கே சுற்றிட்டு இருந்தது. இவர் தான் அது எழுதுனது அப்படின்னாரு. ஓ சரி ஓகே. அந்த மாதிரி அஸ்ட்ராலஜிக்கு அவ்வளவு கொடுத்தவர். டைம் ட்ராவல் இது அதிகமாக பண்ணவர். காகபுஜண்டர் ஐயாவுடைய மகன் இவர். இவர் தான் எப்படின்னா அந்த ராவணன் காலம், நீங்கள் வந்து ராமாயணம் மகாபாரதம் எது எடுத்தாலும் காகபுஜண்டர் ரோம மகரிஷியோட பேர் தொடர்புகள் நிறைய வரும். நீங்கள் உத்திரகோசை மங்கையோ ராவணனுடைய, நம்ம வந்து ராமாயணன்லேயே ஓடிட்டுருக்கோம். ராவணன் எழுதின புக்கே அவ்வளோ இருக்குது. ராவணன் எழுதின சித்த மருத்துவம், ராவணன் எழுதின இசை, அதை விட ராவணன் எழுதின அஸ்ட்ராலஜி புக்கு தலை சிறந்த புக்குகளில் ஒன்று ராவணன் எழுதின அஸ்ட்ராலஜி புக்ஸு. இதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ரோம மகரிஷி இது வந்து அதில் நிறைய வரும். ஸோ அங்கே கண்டிப்பாக அந்த இதுக்கு போயிட்டு வாங்க, திருவெற்றியூரில் இருக்க ரோம மகரிஷி இடத்துக்கு போயிட்டு வாங்க.
நல்ல வைப்ரேஷன். எந்த கோவில்கள் போனாலும் அட்லீஸ்ட் ஒரு 21 நிமிஷமாவது உக்காருங்க. உக்காந்தால் தான் பவர். நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் நெய் விளக்கேற்றணுமா, பூஜை முறைகளை சொல்லுங்கள், தேங்காய் பூ பழம் எல்லாம் ரைட்டு. ஏன்னா நம்மளும் அந்த அவங்க ராசி லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பஞ்சபூதங்கள் சொல்லுவோம். ஆனால் மெயின் அல்டிமேட்னா ஆகாச தத்துவம். ஆகாச தத்துவம் எதுனா மெடிடேஷன் தான். ஒரு 21 நிமிஷம் சும்மாவாவது உக்காருங்க, இதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னொன்று தரையில் உக்காறது ஒன்றும் நல்லது. நிறைய பேர் அங்கே போய் சேர் போட்டு உக்காடுறாங்க, அதை பிளாஸ்டிக் சேராக பார்த்து உக்காடுறாங்க. ஸோ பிளாஸ்டிக் சேரில் எனர்ஜி உக்காறது நல்லது. தேர்ஸ்டே நேரத்தில் நிறைய பேர் கேட்குறது எப்போ போகிறது, எந்த நாளாக இருந்தாலும் ஓகே. மெயின் வந்து ஜென்ரலாக சொல்லணும்னா தேர்ஸ்டே குரு நாள், குரு ஹோரையில் போகிறது நல்லது. இல்லை நீங்கள் பிறந்த கிழமை. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஜாதகமே தெரியாதவங்க வருவாங்கல்ல, ஜாதகமே இல்லாதவங்க வருவாங்க. அவங்களாம் நான் தான் கேட்பேன், எந்த கிழமையில் பிறந்தீங்கன்னு கேட்பேன். அந்த கிழமை வச்ச பழம்னு சொல்லலாம். அந்த கிழமை வந்து அந்த பிளானட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கிழமைகள்லாம் நீங்கள் போகலாம். இல்லைன்னா நம்ம எப்பயுமே சொல்கிறது, அவங்க அந்த ஒன்று அந்த சித்தர்கள் பிறந்த நட்சத்திரம், இல்லை அவங்க அந்த ஜீவசமாதி அந்த இடத்துல ஆன நட்சத்திரம், அதை தேடி நீங்கள் போனீங்கன்னா நல்லது. இல்லை நல்ல அஸ்ட்ராலஜி, நானே அஸ்ட்ராலஜர் தான், ஏன்னா இதை கண்டிப்பாக நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் பார்ப்பாங்க, நானே அஸ்ட்ராலஜர் தான் சொன்னீங்கன்னா தாராபலன் வச்சு போங்க. இல்லை ரோம மகரிஷியாக பஞ்சபக்ஷி பார்க்க தெரிஞ்சால் அதை வச்சு போங்க. ஸோ இந்த ஜீவசமாதிகள் போயிட்டு வர்றது நல்லது. இது நம்ம சென்னை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ரோம மகரிஷி இது தேடி பாருங்கள், நிறைய இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. இந்தியாவிலேயும் எக்கச்சக்கமான இடத்துல இருக்குது ரோம மகரிஷி இது. நிச்சயமா. இப்போ நம்ம ரோம மகரிஷியை பத்தி இவ்வளோ விஷயமெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி தானே, இப்போ ரோம மகரிஷியை வணங்கிலாம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும். எனக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் சொல்றதுன்னு தெரியல. அதான் நம்ம ஒன்று அந்த பேஸ் லெவல்லே இருக்கோம். சாமியை கும்பிட்டா என்ன கிடைக்கும், சாமிடா எதை கேட்டாலும் கிடைக்கும் போது என்ன இல்ல எதுக்காக வேண்டணும்? ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்னொன்னு வேண்டுறோம் இல்லையா? இப்ப கல்வி வேணும்னா நம்ம சரஸ்வதியை வேண்டுறோம், வீரம் வேணும்னா, பணம் வேணும்னா லட்சுமியை வேண்டுறோம். நம்ம இவரை வேண்டணும்னு ஏன் வேண்டணும்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ கேட்கதான் சொல்ல, இவருக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, எந்த குருமார், அதாவது எனக்கு வந்தது நான் சொல்கிறேன். அதாவது ஒரு டைமில் நமக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு ஒரு டைம் வரும். யாராக இருந்தாலும் சரி, யாருமே இல்லைன்னு ஒரு டைம் வரும். சில விஷயங்கள் வந்து யார்கிட்ட கேட்குறதுனே தெரியாமல் இருக்கும். சில விஷயங்கள் யார்கிட்டையும் சொல்லவே முடியாதுன்னு டைம் இருக்கும். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் வேணும்னு எதுவுமே தெரியாமல் முழிப்போம்ல, அந்த டைமில் ஜீவசமாதி போங்க, வேலை செய்யும். ஒன்றும் என்னென்னா, அது ஒரு படத்தில் கூட வரும், திக்கத்தவனுக்கு சிவன் தெய்வம் துணைன்னுவாங்க. இது ஒன்று. ஆனால் இது இப்படி சொல்லலாமான்னு தெரியல. ஆனால் தெய்வத்தை காட்டிலும் என் குருமார்கள் எனக்கு சொன்னது வந்து, குருவை பிடிச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். எனக்கு நிறைய குருமார்கள், நான் அது சின்ன வயசுலேருந்தே தேடி 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 போனதுனால நிறைய குருமார்கள். அதில் ஒரு குருமார்கள் யாருன்னா மஞ்சுளா அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, பரம்பரை பொக்கிஷம்னு சொல்லிட்டு மஞ்சுளா அம்மான் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, குருமார்களை பிடி தினேஷன்வாங்க. நான் குருமார்கள் தான் பிடிச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு டைமுக்கு மேலே கோவில்னே ஜோதிடம் எடுக்க பரிகாரம் சொல்கிறதுக்காக நிறைய கோவிலே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ உன் பழையசுக்கு போ, குருமார்களுக்கு போ, குருமார்கள் வேலை செய்வாங்க. அதாவது இப்போ டூருக்கு போனோம், அப்பாட்ட காசு கேட்டால் அடி வேணும், அம்மாவை பிடிச்சா சீக்கிரம் வரும். அதே கான்செப்ட் தான் இதுவும். சாமின்றது ரொம்ப பெரிய பவர். அதுக்கு பதில் அந்த பவரை ஏற்கனவே உணர்ந்த குருமார்களை பிடிச்சிங்கன்னா ஒன்று வேலை செய்யும். இப்போ ரோம மகரிஷி தான் பர்டிகுலராக எடுத்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக என்ன கேட்டாலும் கிடைக்க போகுது, நியாயமாக என்ன கேட்டாலும் கிடைக்க போகுது ஒன்று. இன்னொன்று, எனக்கு தெரிஞ்சு ஞானம் இல்லாததான் கேட்பாங்க, ஏன்னா அதை தான் கேட்பேன். அதனால் ஞானம் அது ஒன்று. பட் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தாலும், நான் இன்ஜினியர், நான் பேசிக்கலி இன்ஜினியர். எனக்கு இந்த டைம் ட்ராவல், நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது இதை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் தேடி பார்த்துட்டு இருந்தோம். அப்போது படிக்கும்போது தான் இந்த சித்தர்களுடைய தொடர்புகள்லாம் வந்தது. எனக்கு அந்த இப்போ தான் ஜோதிடம் பரிகாரம்னு சுற்றிட்டுருக்கேன். நான் படிக்கிற காலத்தில் நான் போகும்போது எல்லாமே எனக்கு இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவே வந்த சித்தர்கள். அதனால தான் எனக்கு சித்தர்கள் தான் அவ்வளோ பிடிக்கும். இதெல்லாம் வந்து அந்த டைம் ட்ராவல் இதெல்லாம் போகும். யாராவது உண்மையிலேயே டைம் ட்ராவல் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இது உள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய புக்கை எடுத்து படிங்க. ஏன்னா சித்தர் புக்கே அவ்வளோ பலாயிரம் புக்கு இருக்குது, எல்லாத்தையும் நம்ம முடிக்க முடியாது. இந்த மாதிரி இதில் வேலை செஞ்ச சித்தர்கள் எடுத்துக்க. இப்போ ஆல்கெமி எடுத்துக்கிட்டிங்கன்னா போகர் தான். இன்றைக்கி ஆல்கெமி ரசவாதம்னா சிரிக்கிறோம், ஈரோப்பில் ரசவாதம் பண்ணிட்டாங்க, லெட்டை வந்து தங்கமாக மாற்றிட்டாங்க. இதை பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம். அந்த ஓலைச்சுவடி எங்கன்னு கேட்டால் தெரியாது.
ஆனால் யூரோப்பில் பண்ணி இப்போ அதே தான் நம்மளுக்கு விற்க போகிறாங்க. சைனாக்காரன் கொண்டு வந்துட்டான். இப்போ தங்கம் விலை டப்புன்னு இறங்குச்சு. ஏன் இறங்குச்சுன்னு தெரியுமா? நம்ம ஆன்மீகம் பேசுகிறேன், நான் பொருளாதாரம் பேசுகிறேன். தங்கம் விலை இறங்குச்சு டப்புன்னு, ஏன் இறங்குச்சுன்னு தெரியுமா? சைனாவில் வந்து சிந்தட்டிக் கோல்டு வந்துருச்சு. நம்மளதில் வந்து ஆல்கெமி எப்போ பண்ணிட்டாங்க. இப்போ இதில் இந்த மாதிரி யாராவது சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கணும்னா அதை செஞ்ச சித்தர்களுடைய புக்கை படிங்க. அதில் நிறைய நானும் ஒரு யூடியூப்ல ஒரு காணொளி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதாவது ஒரு கிறிஸ்தவம் சம்பந்தமான ஒரு காணொளி. அந்த காணொளியில் வந்து அவங்க பைபிளில் இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா தங்கத்தினுடைய விலை அப்படின்றது வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் அளவுக்கு குறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்விக்கு இன்னைக்கு தான் எனக்கு விட கிடைச்சது. நம்ம தான் பாபா வாங்கா டாபிக் பேசியிருக்கோம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.